பெருகணும் ஆண்டவரே. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரும் பிரச்சனை இருக்கட்டும்பா ஆண்டவரே. உடைய வருகிற புடைகளை தடைகள் எல்லாம் அகற்றி கொண்டு வார். ஆராதனையில பங்கு பெற பிள்ளைகள் ஒருவராது வெறுமனே போகக்கூடாது. எல்லோரும் சுகம் பெறணும், விடுதலை பெறணும், கட்டுகள் அறுக்க போடணும், எல்லா சாசின் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படணும், வியாதி நீங்கணும், வேதனை நீங்கணும், கண்ணீர் துடைக்கப்படணும், பெரிய சமாதானத்தை கொடுத்து அனுப்பணும் ஆண்டவரே. வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு இருந்தும் உம்முடைய பிரசன்னத்தால், உடைய வல்லமையினால், உடைய மகிமையினால் நிரப்பும். ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்த முடியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள முடியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில ஆண்டவரே சத்தியம் வெளிப்படணும் ஆண்டவரே. ஆவியானவர் பேசணும், நீர் நடத்தணும். சபைக்கு உரிய வார்த்தைகள், இந்த காலத்துக்குரிய சத்தியங்கள் சபையில வெளிப்படணும் ஆண்டவரே. நீர் நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆவியானவரை முற்றிலுமே பொறுப்படுத்தி நடத்தும்படியாக எங்களையும் தாழ்த்தி வெறுமையாக்கி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று பாடல் புஸ்தகத்திலே 410வது பாடல், 410வது பாடல், மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். இந்த பாடலை நாம் மகிழ்ச்சியோடு விடுதலையோடு மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செழுமையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருவாலே முள்ளி சமமாகுவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருவாலே முள்ளி சமமாகுவார். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்துக்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலை உயர்த்துவோம். பூமி அனைத்துக்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலை துதித்தோம். வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே,
வெண்கல கதவையெல்லாம் உடைத்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆமென். மலைகளெல்லாம் நம்மளை வழிகளாக்கி தருவார், நம்முடைய பாதையெல்லாம் நம் தேவன் செவ்வையாக்கி கொடுப்பார். கோணலான பாதைகள் இருக்கலாம், கரடு முரடான பாதைகள் இருக்கலாம், அவை எல்லாவற்றையும் நமக்கு செவ்வையாக மாற்றுகிற தேவன் தான் நம் தேவன். நம் தேவன் நம்மை நடத்துகிற தேவன். நம் தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இந்த மகிமையுள்ள தெய்வத்தை தான் நாம் இப்பொழுது ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுகிற தேவன். அவர் நம்மை பலனால் எடை கட்டுகிற தேவன். அவருடைய வல்லமையினால் நம்மை நிரப்புகிற தேவன். அவருடைய அபிஷேகத்தினால் நம்மை நிரம்பி வழிய செய்கிற தேவன். அவருடைய இரக்கமும் கிருபையும் நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறது. சகோதரனே, சகோதரி, எவ்வளவோ பள்ளங்கள் மேடுகளை நாம் கடந்து வர தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் தாண்டி நம்மை கடந்து வர தேவன் நம்மை கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய இரக்கமும் கிருபைதானே நம்மளை தாங்கி வந்திருக்கிறது. ஆகவே நாம் மன மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவர் மேல் வைப்போம். எதையுமே இந்த உலக காரியங்கள் நமக்கு முன்பாக வர வேண்டாம். எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு நாம் தேவ சமூகத்திலே மன மகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாடுவோம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், நம்ம மீது இரக்கம் பாராட்டுகிற தேவன். ஆகவே அவர் சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும்
மனமகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாட வேண்டும். எந்த லௌகிக கவலைகளும் நமக்கு முன்பாக வர வேண்டாம். எல்லாவற்றையும் நாம் அப்புறப்படுத்தி விட்டு தேவனை மாத்திரம் முன்பாக வைத்துக் கொள்வோம். கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே நாம் அவரை மாத்திரம் வைத்துக் கொள்வோம். வேறு ஒன்று நமக்கு முன்பாக வர வேண்டாம். ஆகவே தேவனை ஒரு மனதோடு நாம் இந்த நாளிலே துதித்து பாடி ஆராதிப்போம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், சகலத்தை நமக்காக செய்து முடிக்கிற தேவன். அவர் செய்ய நினைத்தது தடையேப்படாது. ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு துதித்து பாடுவோம். பாடல் புஸ்தகத்திலே 424வது பாடல், 424வது பாடல். சிங்கக்கவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சிங்கக்கவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துணியா என்னை நினைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். தேவன் எதிரிகள் நம்மை சுற்றி சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் நம்மை சூழ நின்று நம்மளை பாதுகாக்கும். எந்த எதிரியும் நம்மை மேற்கொள்ளாதபடி, எந்த சத்துருவும் நம்மை மேற்கொள்ளாதபடி தேவன் நம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறவர். அவர் நம்மோடு இருக்கிறார். சகோதரி சகோதரி, அவர் நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாத்த தேவன், இம்மட்டும் நம்மளை நடத்தி வந்த தேவன், எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஜெயிக்க வைத்த தேவன், ஜெயம் கொடுத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நம் ஜெய கிறிஸ்துவாக அவன் நமக்கு முன்பாக சென்று நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஒரு ஆயுதமும் வாய்க்காதையே போக பண்ணுவான். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாடும். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும்
தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். தேவாதி தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் தங்கும் ஆலயமாக நாம் இருக்கிறோமா என்பதை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். நாம் புது சிருஷ்டி சகோதரி சகோதரி, புதிதாக பிறந்த மகனாக மகளா நாம் இருக்கிறோம். ஆகவே பழையன எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி நாம் புதிய மகனாக புதிய மகளாக கிறிஸ்துவுக்குள்ளே நாம் சாட்சியாக இந்த நாட்களிலே ஜீவிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த நாட்களிலே நாம் பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய கோபங்கள், பழைய எரிச்சல்கள், பழைய பாவங்கள் எதுவுமே நம்மை மேற்கொள்ளக்கூடாது. நாம் புதிய சிருஷ்டியாக மாறிவிட வேண்டும். அவருக்குள்ளே நாம் புதிய மகளாக புதிய மகனாக பிறந்து அவருக்காக நாம் நாமத்துக்காக வார்த்தைக்காக சாட்சியாக நம்மை ஜீவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பார். அவர் நமக்காக சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆகவே ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம். உலக காரியங்கள் எதுவுமே நமக்கு மேற்கொள்ள வேண்டாம். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். நம் தேவைகளை அவர் சந்திப்பார். நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். நம்முடைய பலவீனங்களை மாற்றி போடுவார். எல்லாவற்றிலும் அவருடைய பலத்த கரம், பராக்கிரமும் பொருந்திய கரம் நம்மோடு இருக்கும் சகோதரே சகோதரி. ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து பாடுவோம். எல்லோரும் பங்காளில் நின்று பாடல் புஸ்தகத்திலே 358வது பாடல், 358வது பாடல். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம்.
தருகிறீர் ஸ்தோத்திரம். பெரகாவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். யெகோவா சிக்கேன் ஸ்தோத்திரம். எங்கள் நீதியே ஸ்தோத்திரம். யெகோவா சிக்கேன் ஸ்தோத்திரம். எங்கள் நீதியே ஸ்தோத்திரம். பெரகாவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். யெகோவா ஓசேன்னு ஸ்தோத்திரம். உருவாக்கும் தெய்வமே ஸ்தோத்திரம். யெகோவா ஓசேன்னு ஸ்தோத்திரம். உருவாக்கும் தெய்வமே ஸ்தோத்திரம். பெரகாவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பெரகாவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். நம் தேவன் நமக்காக யுத்தம் செய்தார். நாளெல்லாம் நம்மை பாதுகாத்தார். சகோதரனே சகோதரி, இந்த நிமிடம் வரை தேவனுடைய பாதுகாவல் பராமரிப்பு இல்லாவிட்டால் நாம் சுக்குநூறாய் நொறுங்கி இருப்போம். தேவனுடைய பாதுகாவல் நம்மோடு இருந்தபடினால், அவருடைய கிருபை நம்மளை தாங்கி வழிநடத்தினபடினால் தான் இந்த நிமிடம் வரை நாம் அவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆராதனையிலே பங்கு பெற கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு ஜீவன் சுகம்பலன் கொடுத்து அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே நாம் நன்றி இருதயத்தோடு நாம் காணப்படுவோம். நம் தேவன் சமாதானம் கொடுக்கிற தேவன், சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருளை எல்லாம் அகற்றுகிற தேவன். நமக்கு விரோதமாக எந்த இருளின் சக்தியும் மேற்கொள்ளாதபடி நம்மளை பராமரித்து பாதுகாக்கிற தேவன். இருளின் ஆதிக்கம் நம்மை மேற்கொள்ளாதபடி, சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடி கிருபையாக நம்மை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பாலகனை தோள் மீது சுமந்தது போல நம்மை இம்மட்டுமாக சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். சகோதரனே சகோதரி, அவர் சமூகத்திலே நாம் நன்றி உள்ளவர்களாக காணப்படுவோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன். ஆகவே மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே அவரை ஆராதிப்போம். இப்பொழுதும் நம்ம எல்லோரும் விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். அப்பா, எங்களை தாழ்த்தூரம் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் இல்லை ராஜா, குப்பைகள் தூசிகள் ஐயா, சமூகத்தில் நீக்க தகுதியற்றவர்களாப்பா. ஆண்டவரே இறக்கம் பாராட்டுங்க. எங்கள் ஆராதனை அங்கீகரித்தீரே உமக்கு தோன்றும், பாடல்களை அங்கீகரித்தீரே உமக்கு தோன்றும். தொடர்ந்து நீ நடத்தும் நாளில் இந்த வார்த்தையின் வல்லமினால் எங்களை தரும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் துதி பலிகளும் சோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது, உம்முடைய நாமத்துக்காக நாங்கள் வைராக்கியமாக நிற்கும் போது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறது, எங்களை சிறுமப்படுத்துகிறது. என நாங்கள் குறுகி போக விட மாட்டீர் அப்பா. நீர் எங்களை மென்மேலும் உயர்த்துகிற தேவன், ஆசீர்வதித்து பாதுகாக்கிற தேவன், பறந்து காக்கிற பச்சி போல எங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர் அப்பா. உமக்கு கோடா கூடி துதிகளையும் சோத்திரங்களையும் இருக்கிறோம். ஆராதனை அங்கீகரித்து தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுகிறோம். துதிகன மகிமை எல்லாம் அம்மக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 42ஆம் சங்கீதம். 42ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். பழைய ஏற்பாடு பக்கம் 695. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து உம்மை நினைக்கின்றேன்.
உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ரா காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையாக தேவன் நம்மை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் பங்கு பெற நமக்கு சுகபலன் பாதுகாப்பை கொடுத்து தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்படி சரீரமான சபையில் ஒரு அங்கமாய் இருக்கிறோம் என்கிற மனமகிழ்ச்சியோடு நாம் காணப்படுவோம். கர்த்தருடைய சபை நமக்கு ஒரு அடைக்கலம், ஒரு செட்டை. கோழி தன் குஞ்சுகளை எப்படி செட்டைகளை வைத்து பாதுகாக்கிறதோ அதே போல நமது சபை நம்முடைய பிள்ளைகளை செட்டைகளை வைத்து, தேவனுடைய செட்டைகளை வைத்து நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஆகவே நாம் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவோம். வருகிற செப்டம்பர் 3ஆம் தேதி ஐயா அவருடைய மகனுடைய திருமணத்துக்காக இங்கிருந்து செல்லுகிறவர்கள் வருகிறவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு பேர் வருகிறீர்களோ அதுக்கு தகுந்தாப்புல தான் வாகனங்கள் ஏற்பாடு செய்ய முடியும். ஆகவே நீங்கள் அதற்கு பேர் கொடுத்தால் அதுக்குரிய காரியங்களை நாங்கள் செய்ய இயல்பாக இருக்கோம். மாத்திரமல்ல, இந்த தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இப்பொழுது பயபக்தியோடு காணப்படுவோம். தேவன் நமக்கு தேவையான வார்த்தைகளை இந்த நாளிலே கொடுக்கணும். தேவன் நம்மோடு பேசணும். தாசரை மறைத்து வெளிப்படணும். ஆகவே ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து இந்த காலத்துக்குரிய சத்தியத்தை கொடுத்து நம்மை ஆற்றி தேற்றி இந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையோடு மகிழ்ச்சியோடு ஆனந்த களிப்போடு எல்லா காரியங்களிலும் விடுதலை பெற்றவர்களாக நாம் செல்ல தேவன் கிருபை கொடுப்பார். ஆகவே மகிழ்ச்சியோடு காணப்படுவோம், ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அவருடைய இனிமையான நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:60 படி நம்முடைய தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் கோடா கோடி பெருக பண்ணுவாராக. ஆமென். இந்த நாள் தியானத்திற்காக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அருமையான ஐயா கடந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் காத்திருந்த போது அவரை நோக்கி பார்த்தபோது அவர் கொடுத்த திருவசனம் எரேமியா 30:19 வசனம். பக்கம் 915. அவைகளிலிருந்து எரேமியா 30:19 வசனம். அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற அருமையான ஐயா மூலமாக சொன்ன செய்தி, தேவன் நம்மளை குறுகி போக பண்ணுவதற்குரிய தேவன் அல்ல, நம்மளை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்த பகுதி, மகிமைப்படுத்துவேன், சிறுமைப்படுவதில்லை. அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். இன்றைக்கு தேவன் நம்மளை வர்த்திக்க பண்ணுவார், குறுகி போக விட மாட்டார். நம்முடைய தேவன் நாம் ஒவ்வொருவரையும் குறுகி போகாமல் வர்த்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.
நாம் வர்த்திக்க பண்ணப்பட, குறுகி போகாமல் நாம் வர்த்திக்க பண்ணப்பட, அந்த எரேமியா 30:19 2 காரியம் எழுதப்பட்டிருக்கு. ஒன்று சோத்திரம். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சோத்திரம் செலுத்துகிறோமோ அந்த அளவு, சோத்திர பலி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு குறுகி போன, குன்றி போன நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவாராம், கையிட்டு செய்கிற வேலையை வர்த்திக்க பண்ணுவாராம், நம்முடைய பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவாராம். எல்லா விதத்திலும் கர்த்தராகிய இயேசு நம்மளை குறுகி போகாமல் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் வர்த்திக்க பண்ணப்படுவதற்கு முதலாவது அதிகமாக சோத்திரம் செய்ய வேண்டும். எப்படி நாம் அவரை சோத்திரம் செய்ய வேண்டும்? எபேசியர் 5ஆம் அதிகாரம், அதில் 3வது வசனம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. மேலும் அதில் 4வது, எபேசியர் 5:4வது வசனம். அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவை சோத்திரம் செய்தலே தகும். சோத்திரம் செய்வதே தகும். நல்ல கவனிங்க, எப்படி நாம் சோத்திரம் செய்ய வேண்டும்? வம்பை விட்டு சோத்திரம். வம்பு, புத்தியினமான பேச்சு, பரியாசம், தகாதவைகள். எது தேவனுக்கு தகும்? நாம் வர்த்திக்க பண்ணப்படுவதற்கு சோத்திரம் செய்வதே தகும். வம்பும் புத்தியினமான பேச்சும், அருமையா பரியாசமும் தகாது. எப்படி நாம் அவரை சோத்திரம் செய்ய வேண்டும்? வம்பு வார்த்தைகளை விட்டு சோத்திரம் செய்ய வேண்டும். அடுத்து புத்தியினமான பேச்சு பேசாமல் சோத்திரம் செய்ய வேண்டும். அடுத்து பரியாசத்துக்கு இடம் கொடுக்காமல் சோத்திரம் செய்ய வேண்டும். இப்படி நாம் சோத்திரம் செய்யக்கூடிய வேளையிலே நாம் தேவாதி தேவன் நம் ஒவ்வொருவரையும் வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அருமையும் இனிமையுமானவர்களே, தொடர்ந்து ஆதியாகத்தின் புஸ்தகம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் சத்துருக்கள் உன் கையில் ஒப்பு கொடுத்த, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோத்திரம், உன்னதமான தேவனுக்கு சோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம், இவனுக்கு மெல்கிசேதேக் என்ற இந்த ஐயாவுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். நல்ல கவனிங்க. அடுத்து நாம் எப்படி சோத்திரம் செய்ய வேண்டும் என்றால், தசமபாகம் காணிக்கைகளோடு நாம் உன்னதமான தேவனுக்கு நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கையிலே கொடுத்த, அன்றைக்கு ஆபிரகாமினுடைய சத்துருக்களை கையிலே கொடுத்த தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லி, அருமையான தேவனுக்கு அருமையா மெல்கிசேதேக் என்கிறதான சாலேமின் ராஜா, இவருக்கு எல்லாவற்றிலும் தேவன் தசமபாகம் காணிக்கைகளை கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. தசமபாகம் காணிக்கைகளை கொண்டு அவருக்கு நாம் பொருத்தனையோடு சோத்திரம் செய்ய நம்மளை ஒப்பு கொடுப்போம். இவ்விதமாக சோத்திரத்தையும் துதியையும் நம்ம முக்கியத்துவப்படுத்துவோம். தேவாதி தேவன் நமது சத்துருக்களை நம்முடைய கையிலே கொடுத்த தேவன் தசமபாகம் காணிக்கையோடு, வம்பு புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திரம் செய்வதை தகும். இப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாம் தேவாதி தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோம். சங்கீதம் 50:23 படி இதுவே தேவனை மகிமைப்படுத்துகிற பலியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பலிகளை செலுத்தக்கூடிய வேளையிலே கர்த்தர் நம்மை குறுகி போகாமல் நம்மளை வர்த்திக்க பண்ணுவார் என்று எரேமியா 30:19 வசனத்திலே பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும்
அதிகமாக சோத்திரம் 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 செலுத்துவோம். தொடர்ந்து ஆதியாகமம் 24 அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் எஜமானாகிய என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. ம். நான் பிரயாணம் பண்ணி வருகையில் ம். கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். அருமையான தேவன். அடுத்து அருமையானவர்களே, சோத்திரம் நிறைய நமக்கு கிடைப்பதற்கு உண்மையை கொண்டு நாம் சோத்திரம் செலுத்த வேண்டும். இப்படி வேதத்தில் உள்ள வசனத்தை கொண்டு நாம சோத்திரம் செலுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறுகி போன வாழ்க்கையை மாற்றி நம்மளை வர்த்திக்க பண்ணுகிறார். ஒரு 2 லைன் பாடலை பாடி அதற்கு பின்பு தொடர்ந்து நாம் தேவனுடைய செய்தியை கேட்போம். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவோ அதன் கீழுள்ள ஆகாயமோ, வானாதி வானங்கள் யாவோ அதன் கீழுள்ள ஆகாயமோ, பூமியில் வாழ்கின்ற யாவோ கர்த்தா உம்மை போற்றுதே. சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நம்மை குறுகி போக விடமாட்டார், வர்த்திக்க பண்ணுவார். இதற்கு சோத்திரம் செலுத்துவோம். இரண்டாவதாக, நாம் குறுகி போகாமல் தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு நம்மளை வர்த்திக்க பண்ணுவதற்கு, விருத்தி அடைய பண்ணுவதற்கு எரேமியா 30 அதிகாரம் 19வது வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம். அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இரண்டாவது, நாம் குறுகி போகாமல் குன்றி போகாமல் நாம் வர்த்திக்க பண்ணப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவரை நாம் பாட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பாடுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தராகிய இயேசு நாம் குறுகி போகாமல் நம்மளை வர்த்திக்க பண்ணுவார். எப்படி பாட வேண்டும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 29 அதிகாரம் அதில் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழ்கிறான். அருமையானவர்களே, நீதிமானின் குணலட்சணத்தை கொண்டு நம் தேவாதி தேவனை பாட நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அடுத்து எபேசியர் 4 அதிகாரம் 18, 19 இந்த 2 வசனத்தை வாசிப்போம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. எபேசியர் 5:19
சங்கீதங்களினாலும் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி அதுல 18, 19 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அடுத்து தேவனுடைய ஆவியிலே நிரம்பி நாம் பாட வேண்டும். நீதிமானின் குணலட்சணத்தை கொண்டு பாட வேண்டும். அடுத்து ஆவியிலே நிரம்பி நாம் பாட வேண்டும். இப்படி நாம் பாடுகிற பாடல்களின் மூலமாய் கர்த்தராகிய இயேசு தன்னுடைய இருதயத்தில் மகிழ்ச்சி அடைந்து நம்முடைய வாழ்க்கையிலே குறுகி போன குன்றி போன வாழ்க்கையை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு 2 லைன் பாடலை பாடி தொடர்ந்து நாம் தேவனுடைய செய்திக்கு நேராய் போவோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். மூணாவதாக எண்ணாகமம் நாம் குறுகி போக விடமாட்டார். நம்மளை எப்பொழுதும் வர்த்திக்க பண்ண விருத்தி அடைய. மூணாவது எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் அல்ல 23வது வசனம், பக்கம் 184. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ, நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்கிறார். இப்பொழுது காண்பாய் என்றார். மூணாவது, அருமையானவர்களே, நாம் குறுகி போகாமல் குன்றி போகாமல் நாம் வர்த்திக்க பண்ணப்பட, கர்த்தராகிய இயேசுவால் வர்த்திக்க பண்ணப்பட, விருத்தி அடைய அவருடைய கரத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய கரத்துக்கு நம்மளை ஒப்பு கொடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் நம்மளை வர்த்திக்க பண்ணுகிற, விருத்தி அடைய பண்ணுகிற கரம். ஆண்டவருடைய கரம் நமக்கு செயல்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படியே நடக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு நபர் இடம் கொடுக்கும் போது கர்த்தருடைய கரம் குறுகி போகாத கரம், குன்றி போகாத கரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது தேவாதி தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய கரத்தை கரத்தில் இருந்து, அருமையானவர்களே, நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வந்து நம்மளை வர்த்திக்க பண்ணும்படி தேவாதி தேவன் செய்து விடுகிறார். அல்லேலூயா. அப்ப மூணாவது, கர்த்தருடைய கரத்தினால் கர்த்தர் நம்மளை விருத்தி அடைய பண்ணுகிறார். கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையிலே, கர்த்தருடைய கரத்தின் மூலமாய் நாம் விருத்தி அடைய பண்ணுவதற்கு
அவருடைய வார்த்தையின்படியே வாழ வேண்டும். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? யோபு 6ஆம் அதிகாரம் 25வது இல்லை அதுல 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்கும். ஆறுதல் இருக்குமே. அப்பொழுது என்னை தப்ப விடாத நோவிலே மறத்திருப்பேன். பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை. அவர் என்னை தப்ப விடாராக. நல்ல கவனிங்க. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அது பரிசுத்தம் நிறைந்த வார்த்தை. தேவனுடைய கரத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே அற்புத அடையாளத்தை நாம் பெற்று நாம் விருத்தி அடைய வர்த்திக்க பண்ணப்படுவதற்கு கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட வார்த்தையை மூலமாக அவருடைய கரம் செயல்படுகிறது என்றால் பரிசுத்த வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அது பரிசுத்த வார்த்தை. மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அசுத்தம், தீட்டு நிறைந்த வார்த்தை. ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது பரிசுத்தம் நிறைந்த வார்த்தை. தொடர்ந்து அதே யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். செம்மையான வார்த்தைகளில் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன? காரியம் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? செம்மையான. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் செம்மையான வார்த்தை. ஆண்டவருடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்தம் நிறைந்த வார்த்தை. தொடர்ந்து புதிய ஏற்பாட்டில் லூக்கா 4ஆம் அதிகாரம் அதுல 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். 22 எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை கிருபை நிறைந்தது. தேவனுடைய வார்த்தை பரிசுத்தம் நிறைந்தது. தேவனுடைய வார்த்தை அருமையானவர்களே அது செம்மையான வார்த்தை. இப்படிப்பட்ட வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்கும்போது கர்த்தருடைய கையினால் நாம் குறுகி போகாமல் கர்த்தருடைய கையினால் தேவன் நம்மளை விருத்தி அடைய பண்ணுகிறார். சோத்திரத்தினால் நம்மளை விருத்தி அடைய பண்ணுகிறார். இரண்டாவது, பாடல்களின் மூலமாய் நம்மளை விருத்தி அடைய பண்ணுகிறார். மூன்றாவது, கர்த்தருடைய கரத்தினால் நம்மளை விருத்தி அடைய பண்ணுகிறார். ஒரு 2 லைன் பாடல்களை கேட்டு அடுத்த பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாரே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் பொழிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் பொழிந்தனரே.
விசுவாசியே மகனாரே விசுவாசியே கலங்காதே விசுவாசியே மகனாரே விசுவாசியே கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். சோத்திரத்தினால் நம்மளை குறுகாமல் குன்றாமல் விருத்தி வர்த்திக்க பண்ணுகிறார். பாடல்கள் மூலமாய் ஆம் நம்மளை குறுகி போகாமல் வர்த்திக்க பண்ணுகிறார், விருத்தி அடைய பண்ணுகிறார். மூன்றாவது நம்ம பார்த்தோம், நாம் குறுகாமல் குன்றாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். கரம் வெளிப்பட வார்த்தையின்படி வாழணும். இந்த 3 அனுபவத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நான்காவதாக யோபு 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோபு 14 முதலாவது வசனம். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான். நல்ல கவனிங்க. ஒரு நான்காவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு நபருடைய வாழ்க்கையில குறுகி போகாமல் அவங்க வர்த்திக்க பண்ணப்பட விருத்தி அடைய 2 ஸ்திரீ பைபிள்ல பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ, ஆம் அருமையானவர்களே, பெண் என்ற ஸ்திரீ. இன்னொரு ஸ்திரீ வேதத்தில் பார்க்கிறோம், சபை என்ற ஸ்திரீ. நம்முடைய வாழ்க்கையிலே யோபு இவன் புஸ்தகம் 14:1 பார்க்கிறோம், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன். அங்கே மனுஷன், ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான். ஒரு ஸ்திரீயின் மூலமாக, யார் மூலமாக? ஒரு பெண்ணின் மூலமாக. அருமையானவர்களே, ஒரு நபர் குறுகி போவாங்க, அவங்க விருத்தி அடைய மாட்டாங்க அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு ஸ்திரியை குறித்து பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், அதுல 26வது வசனம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல். இல்ல கலாத்தியர் 4 அதுல 26. மேலான எருசலேமோ, மேலான எருசலேம்னா தாய் சபை, நம் எல்லாருக்கும் தாய் எருசலம். மேலான எருசலமோ சுயாதீனம் உள்ளவள், சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள், அவளே நமக்கு எல்லாருக்கும் தாயானவள். அப்போ நான்காவது அருமையான உலக பிரகாரமான ஸ்திரீயின் மூலமாக குறுகி போவாங்க, குன்றி போவாங்க. அதே நேரத்தில் நமக்கு தாயாக இருக்கக்கூடிய ஸ்திரீ சபையின் மூலமாக கர்த்தர் நம்மளை குறுக போகாமல் வர்த்திக்க பண்ணுவார். கரங்களை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. அதுல மீண்டும் 26 வாசிப்போம். மேலான எருசலேம் என்ற சுயாதீனமுள்ள சபை தான் எருசலேம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள். ஆம், எருசலேம் என்ற தாய் சபையை, இந்த சபையை முக்கியத்துவப்படுத்துவோம், இந்த ஸ்திரியை முக்கியத்துவப்படுத்துவோம். ஸ்திரீயாகிய சபையின் மூலமாய் கர்த்தர் நம்மளை கூனி குறுகி போன வாழ்க்கையை வர்த்திக்க பண்ணுகிறார், நம்மளை விருத்தி அடைய பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தலாமா? ஒரு 2 லைன் பாடலை பாடி இன்னொரு பாயிண்டை பார்த்து நாம் இந்த பகுதியை முடிக்கலாம். பரம எருசலேமே பரலோகம் சிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா.
மேலான எருசலேமே பரலோகம் வெற்றியங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக சொல்லித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஐந்தாவதாக நாம் குறுகி குன்றி போகாமல் வர்த்திக்க பண்ணப்பட விருத்தி அடைய எரேமியா 29:6 வசனம். நீங்கள் பெண்ணை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்று உங்கள் குமாரர்களுக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமார்த்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமார்த்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி. ஐந்தாவது, நாம குறுகி போகாமல் வர்த்திக்க பண்ணப்பட விருத்தி அடைய பெருக குடும்ப வாழ்க்கையை முக்கியத்துவப்படும். எந்த குடும்பம்? சொந்த குடும்பம். அடுத்த மனைவியோடு அல்ல, அடுத்த புருஷனோடு அல்ல, அடுத்த நபர்களோடு அல்ல. உங்க மனைவி, உங்க புருஷன், உங்க பிள்ளைகளோடு ஆசபாசத்தோடு வாழ நம்மை கர்த்தர் அழைக்கிறார். அருமையானவர், நம்முடைய சொந்த குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அப்பொழுது நம்மளை கர்த்தர் கூனி குறுகி போகாமல் நம்மளை வர்த்திக்க பண்ணுவார். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அருமையானவர்களே கூனி குறுகி போகிற தன்மை, சண்டை சச்சரவு. காரணம், தன்னுடைய மனைவியை, தன்னுடைய புருஷனை, தன்னுடைய பிள்ளைகளை, பேரம் பேத்தியை கவனிக்காமல் அடுத்தவனுடைய மனைவி, அடுத்தவனுடைய புருஷனை முக்கியத்துவப்படுத்துகிறது. அது கூனி குறுகி போகும். அங்கே வர்த்திக்க பண்ணுகிற அனுபவம், பெருகுகிற அனுபவம் இருக்காது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, பிரியமானவர்களே, மதிப்புக்கும் மதியாரைக்குரியவர்களே, கனம் புரிந்தவர்களே, நம்முடைய சொந்த தேவன் ஏற்படுத்தின குடும்பத்தோடு நம்ம சந்தோஷம் சமாதானத்தோடு ரட்சிப்பின் அனுபவத்தோடு நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிக்கிற அனுபவத்தோடு நம்ம வாழ்வோம் என்றால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தர் நம்மளை குறுகி போகாமல் குன்றி போகாமல் நம்மளை வர்த்திக்க பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார், விருத்தி அடைய பண்ணுகிறார். முதலாவது சோத்திரத்தை முக்கியத்துவப்படு, இரண்டாவது பாடலை முக்கியத்துவப்படுத்த வேண்டும், மூன்றாவது அவருடைய கரத்துக்கு நம்மளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும், நான்காவது மேலான எருசலேமாகிய தாய் ஸ்திரீயாகிய சபையை முக்கியத்துவப்படுத்தணும், அஞ்சாவது நமது சொந்த குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்தி வாழ வேண்டும். இப்படி செய்வோம், குறுக மாட்டோம், குன்ற மாட்டோம், வர்த்திக்க பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார், விருத்தி அடைய பண்ணுகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனந்த துதி ஒலி கேட்கும் பாடலை பாடும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆவர்ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆவர்ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று என்றிடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு.
மகா இரக்கமும் கிருபுள்ள எங்கள் தேவாதி தேவனே சும்மாராஜா, அருமையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளாய நாங்கள் உம்முடைய சரீரமான சபையில் அங்கமாயிருந்து உம்மை பாடவும் போற்றவும் புகழவும் உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் இந்த நாளிலும் நீ செய்த கிருபைகளுக்காக உமக்கு கொடா கொடி துதிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் குறுகி போகாமல் வர்த்திக்கப்பட, எங்கள் எல்கை விரிவாக்கப்பட, நாங்கள் மென்மேலும் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே அனலாய் மாற, எங்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் உயர்த்தப்பட இந்த நாட்களிலே நீர் ஆண்டவரை கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு கோடா கொடி துதிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம்பா. நாங்கள் அதிகமாக துதி பலிகளை ஏறெடுக்க வேண்டும், அதிகமாக சோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும், உம்மோடு இடைவிடாமல் சஞ்சரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சஞ்சரிப்பு எங்களுக்குள்ளே வாழ்க்கையிலே காணப்படும் போதுதான் நாங்கள் குறுகி போகாமல் ஆண்டவரே நாங்கள் வர்த்திக்க பண்ணப்படுவோம், மேன்மேலும் உயர்த்தப்படுவோம். இந்த மாதிரியான ஆசீர்வாதங்களை குறித்து நீர் எங்களோடு பேசினபடினால் உமக்கு கோடா கோடி துதிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கும். வார்த்தைகளை நாங்கள் படித்துக் கொண்டு இந்த வசனத்தின்படி நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையில் எங்களை தாழ்த்துறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும். நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தையும் தொடரட்டும். நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல பலனையும் சுகத்தையும் தார், பாதுகாப்பை தார். குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதி தாழ்த்தி பெருமையாக்கி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும். துதிகான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆறுதல் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லாமே நமக்கு தந்திடுவா, எல்லாமே நமக்கு தந்திடுவா. இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.